இந்த கொங்கு ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து வீடியோஸ்லாம் பார்த்தா என்னடா அது மக்கள் உள்ள அடிச்சுக்கிறாங்க, ஏதோ ஃப்ரீ ஃபுட் ஏதோ கொடுக்குறாங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, எல்லாருமே 800 rupees கொடுத்து உள்ளார போயிருக்கிறாங்க. என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு. அவங்களுக்கு இந்த நிலைமை. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ரன் பண்ணுறதுல நடக்கிற பிரச்சனைகள் என்னென்ன விஷயம்லாம் நம்ம காஷனாக இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகன் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கையில் கட்டிருக்கிற வாட்ச் வந்து armor.com அப்படின்ற சைட்டில் கிடைக்கும். அண்ட் இதில் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ட்ராவலிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட OG ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சமாக லைவ் வந்துட்டு இருக்கு. அதை பற்றியான ரிவீல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெகு விரைவில். இந்த கொங்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் எல்லாம் வந்து மக்கள் வந்து பயங்கரமாக கியூவாக நின்று அந்த ஃபுட் வாங்குறதுக்கு அப்படியே தள்ளுமுள்ளெல்லாம் நடந்து இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னே ஏதோ கட்சி கூட்டம் மாதிரி இருக்கே, என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்தா இஷ்யூஸ் என்னென்ன நிறைய பேர் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வாஸ் வெரி புவர் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து சர்வ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் வந்து கிடைக்கிறது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நிறைய கியூ வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ரீசெண்ட் டைம்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏஆர் ரஹ்மான் ஷோலையும் இதேமாரி சொல்லியிருந்தாங்க. டிக்கெட்ஸ் வந்து நிறைய வித்துட்டாங்க, அதனால வந்து உள்ளார போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிருந்தாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாகவும் ஆயிருந்துச்சு. ரீஃபண்ட்லாம் நிறைய பேர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரம் வந்து ஈவெண்ட் நீங்கள் ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நீங்களே வந்து உங்கள் ஈவெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ணுறது, விச் அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வரும், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு நீங்கள் கொடுக்குறதுல, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு நீங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் என்ன டீல் அவங்க கூட வச்சுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட ஈவெண்ட் எக்ஸிக்யூஷன் இருக்கும். டீல் என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து இதில் நீங்கள் ஈவெண்ட்டில் நீங்கள் கட் எடுத்துக்கோங்க, இதில் நீங்கள் டிக்கெட் ஃபீ எடுத்துக்கோங்க, ஈவெண்ட்டோட என்ட்ரி ஃபீ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சில டைம் நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ லிமிட் பண்ணுறீங்களோ அதை தாண்டி வந்து டிக்கெட் சேல் நடக்கிறது நீங்கள் தடுக்க முடியாது. முக்கால்வாசி டிக்கெட் சேலில் தான் அவங்க மார்ஜின் இருக்குது அப்படின்னா டிக்கெட் சேல் எக்கச்சக்கமாக சேல் பண்ணுவாங்க. அப்போ வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வரும். அண்ட் அது வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதில் வந்து ஈவன் ஒரு வாலண்டியராக இருங்க, அதில் நடக்கிற விஷயம் என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறம் யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா டு மேனேஜ் திங்ஸ். செகண்ட் வந்து இன்னொரு கம்பெனிஸ் கிட்ட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப கிளியராக இருங்க. எனக்கு மொத்தமாக வந்து எத்தனை பேர் வந்து நம்ம டீம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்க போது அதோட ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேளுங்க. ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து ஒருத்தங்க வந்து லீடாக இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு டீம் வேலை செய்யும். அந்த டீமோட கெப்பாசிட்டி என்ன, அந்த டீமோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கேளுங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வர க்ரௌட் வந்து ஃப்ளூயிடாக இருப்பாங்க. ஜென்ரலாக அந்த மாப் மென்டாலிட்டி அப்படின்றது ரொம்ப டேஞ்சரஸ். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்லாம் வந்து ரொம்ப காஷனாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீம் வந்து மாப் மென்டாலிட்டி ஹேண்டில் பண்ணுற ட்ரிக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இட் வில் லீட் டு டிசாஸ்டர். சம்டைம்ஸ் வந்து இந்த ரோஹிணி தேட்டரில் நடந்த மாதிரி திடீர்னு தேட்டரை போட்டு கொடுத்துறது, இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லை அப்படின்னா ஜென்ரலாக ஐ வுட் அவாய்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான். ஆஸ்ட்ரகுலனில் வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோம். நம்ம 150 பேர் தான் நம்ம இன்விடேஷன் அமைச்சிருந்தோம். ஆனால் வந்தது வந்து கிட்டத்தட்ட வந்து இன்விடேஷன் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தது நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் நாங்கள் கால் பண்ணி யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் வரீங்களா, உங்களோட கன்ஃபர்மேஷன் என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்கள் வெரிஃபை பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 3 to 350 பீப்புள் வெரிஃபை பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் 150 பேர் தான் அதில் வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் பிளான் பண்ணது வந்து 400 பீப்புளுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் 360 பீப்புள் வந்த உடனே we were not having any issues. அங்கே ஸ்பேஸும் இருந்துச்சு, சாப்பாடும் முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இது வந்து இஷ்யூ இல்லை. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கிட்டே நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறப்ப மொத்தமாக எத்தனை டிக்கெட் என்ட்ரிஸ் நம்ம கொடுக்க போகிறோம், அத்தனை டிக்கெட் என்ட்ரிஸ்க்கு எவ்வளோ ஃபுட்டு எவ்வளோ சர்வ் பண்ணுறாங்க, எத்தனை கவுண்டர்ஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து இது அந்த ஐட்னரி என்ன, ஸோ நம்ம உள்ளார வராங்க, இத்தனை மணி நேரம் இருக்க போகிறாங்க, ஏதாவது ஷோஸ் நடக்க போதா, என்ன பண்ண போகுது அப்படின்ற ஐட்னரி என்ன. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டீமோட எப்போவுமே ஒரு மீட்டிங் வச்சுக்கோங்க. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் நான் ஆக்சுவலி வந்து என்னோட 3-4 ஈவெண்ட் நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு ஈவெண்ட்டில் வந்து நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து அந்த டீமுக்கு வந்து ஆன்லைன் ப்ரெசன்ஸை பற்றி எதுவுமே தெரியல. இந்த ஷோ வந்து நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வந்து யூடியூப்ல ப்ரொமோட் பண்ணலாம், நம்ம யூடியூப்ல போடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப தான் தெரியுது அவங்க வந்து எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்னா என்னன்னே தெரியல. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் போய் லைவ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்டால் அந்த ஈவெண்ட் அன்னி தான் சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமை பற்றி எதுவுமே தெரியல. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி கொண்டா இப்போ ஸ்ட்ரீம் டெக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் வந்து மல்டிபிள் கேமராஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டக்குன்னு நம்ம இந்த டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் வர மாதிரி வந்து மாற்றி வந்து லைவ் இதே பார்த்தீங்கன்னா ஃபீடே பார்த்தீங்கன்னா இன்னும் எடிட் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ண முடியும், டிரான்சிஷன்லாம் பண்ணி. அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஈவெண்ட்டுக்கு
என்ன பட்ஜெட், இந்த பட்ஜெட்டை நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து ஈவெண்ட் வந்து ப்ரீ ஈவெண்ட், ஆன் த டே ஆஃப் தி ஈவெண்ட் அண்ட் த போஸ்ட் இப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிச்சுக்கணும். இது 3த்துக்குமே உங்களுக்கு பட்ஜெட் தேவைப்படும். ப்ரீ ஈவெண்ட்னா அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது, டிக்கெட் சேல்ஸ், இது எல்லாமே வந்து ப்ரீ ஈவெண்ட். அண்ட் டிக்கெட் சேல்ஸ் கூட நீங்கள் ஒன்றும் புக் மை ஷோ அந்த மாதிரி நிறைய இருக்குது, டிக்கெட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்க கிட்டக்க நீங்கள் கொடுத்து டிக்கெட் சேல்ஸ் பண்ணலாம், அவங்க கிட்டக்கே ப்ரொமோஷனும் பண்ணலாம். அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்க நியூஸ் லெட்டர் அனுப்புவாங்க, அதில் வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம், which will be one effective way as well. அண்ட் செகண்ட் வந்து இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இப்போ எந்த ரீஜன் டார்கெட் பண்ணிட்டு அந்த ரீஜன் சுற்றி இருக்கிற ஃபேஸ்புக் பேஜஸ், டிவி சேனல்ஸ், இது எல்லாத்துலையும் நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணலாம். which is marketing is not a very big deal. பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பீப்புள் வேணாலும் ரீச் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஈவெண்ட் அன்னைக்கு வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் டீம் வந்து எத்தனை பேர் வராங்க, அது கரெக்டாக அத்தனை பேர் வராங்களா அப்படின்றத எப்போவுமே கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்க guys. இது வந்து நீங்கள் கல்யாணத்துலேருந்து, இப்போ கல்யாணத்தில் கன்சல்டன்ட் வச்சு பண்ணுறாங்க, அதேமாரி இப்போ எங்களோட கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான முக்காவாசி ரீசன் என்ன அப்படின்னா கமிட் பண்ண பீப்புள் வந்து அத்தனை பீப்புள் வந்து உள்ளார வர்றதில்லை. சம்டைம்ஸ் வந்து அவங்க பர்பஸாகவே வந்து காஸ்ட் சேவ் பண்ணுறதுக்காக கம்மியாக கொண்டு வரது, வாலண்டியர்ஸ் கொண்டு வரது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் சைடில் இருந்து யூ ஷுட் ஹேவ் அ டீம். ஒரு டீம் வந்து இப்போ நீங்கள் என்னென்ன விஷயம் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஹேவ் பீப்புள். அந்த பீப்புள் வச்சுக்கிட்டு தான் ஈவன் another டீமை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும். எஸ்பெஷலி எத்தனை பேர் வாலண்டியர்ஸ், எத்தனை பேர் அவங்க சைட்லேருந்து கிரவுண்ட் லெவலில் மேனேஜ் பண்ணுறாங்க, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எத்தனை பேர் பண்ணுறாங்க அப்படின்றது, அவங்களுக்கு ஃபயர் வார்டன் பற்றியான ஒரு நாலேஜ் இருக்கா, அண்ட் ஃபயர் மேனேஜ்மெண்ட் பற்றியான ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி தெரியுமா, இதை விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு டிசாஸ்டர் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட தான் போய் ஹெல்ப் கேட்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாதுன்னா கூட பரவாயில்ல, தப்பான டைரக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா நிறைய பேர் உயிர் கூட போயிடும். அது பண்ண கேள்றோம் மடையா. ஸோ அந்தமாரி ஒரு விஷயம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எங்கே கண்டக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஈவெண்ட் ஹாலுக்கு ஃபயர் எக்ஸிட்ஸ் இருக்கா, இந்தமாரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த விஷயத்துலலாம் காஸ்ட் சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்காதீங்க. சில நேரம் வந்து சில ஹோட்டல்ஸில் உங்களுக்கு ஏன் வந்து காஸ்ட் கூட இருக்கணும், ஒன்று அந்த ப்ரெசன்ஸ், ஆம்பியன்ஸ், அவங்களோட பிராண்ட் நேம் இதெல்லாமே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்தமாரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம், இந்த ஈவெண்ட்டோட எண்ட் கோல் என்ன அப்படின்றத கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க உங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட. அதாவது என்னோட எண்ட் கோல் வந்து எங்களோட இப்போ இந்த கொங்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொங்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சோம் அப்படின்னா எல்லாரும் வந்து இப்போ வந்ததை விட டபுள் மடங்கு க்ரௌட் வரணும். இது வந்து இந்த இங்கே வந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாமே அங்கே ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டால் ஒன்று போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாளில் வந்து இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கும், நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கணக்கு தான், ஸோ இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஷேர் இருக்கும். பட் இப்போ இந்த ஈவெண்ட்டில் வந்து ப்ராஃபிட்டபுளாக நடந்துச்சு அப்படின்னா அடுத்த தடவை வந்து இந்த ஈவெண்ட் வந்து டபுள் த சைஸ் பண்ண முடியும், இல்லை இன்னொரு லொக்கேஷனில் பண்ண முடியும், இதே பிராண்ட் நேம் வச்சு இன்னொரு லொகேஷனில் பண்ண முடியும். அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட வருவாங்க. இப்போ இது ஒரு டிசாஸ்டராக மாறினதுனால நெக்ஸ்ட் இயர் இதே ஈவெண்ட் ரன் பண்ணுறப்ப மக்கள் இதில் இன்னைக்கு இந்த தடவை போனவங்க யாருமே வந்து அடுத்த தடவை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த எண்ட் கோல் என்ன அப்படின்றது வந்து உங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிடணும். ஸோ இந்த சென்ஸ் வந்து இந்த தடவை வந்து ஈவெண்ட்டில் வந்து எனக்கு இந்த இஷ்யூஸ் வரவே கூடாது, இந்த இஷ்யூஸ் நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி அதை அட்ரஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். லெட்ஸ் சே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இப்போ இவ்வளோ க்ரௌட் அப்படின்னா நம்ம இதை மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமா, இதுக்கு மேலே அலோவ் பண்ணுறது இல்லையா அப்படின்னா நோ அப்படின்றது நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. டிக்கெட் சேலில் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு என்ட்ரி வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து மொத்தமாக 1000 பேர் 2000 பேர் அப்படின்னா 3000 பேருக்கு டிக்கெட் விற்கிறது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே வச்சுக்காதீங்க. ஈவன் தோ இட் இஸ் அ மணி தட் பீப்புள் மைட் எஸ்பெஷலி இன்ட்ரெஸ்டட் இன் பைங். இப்போ ஏஆர் ரஹ்மான் ஷோ மாதிரி வந்து நம்ம டிக்கெட்டை வந்து அளவுக்கு அதிகமாக கூட விற்கலாம், பட் எவென்ச்சுவலி பேர் கட்டுரும். ஸோ அதனால் வந்து இதுக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி அப்படின்னா இவ்வளோ கெப்பாசிட்டி மட்டும் தான் நம்ம விற்கணும் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து இதுக்கு எவ்வளோ மேனேஜ்மெண்ட் க்ரூ இருக்கும், அண்ட் ஒவ்வொரு க்ரூ இப்போ சவுண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் குக்கிங், கேட்டரிங், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க, செக்யூரிட்டி இந்த மாதிரி. ஸோ இதுக்கு மொத்தமாக ஒவ்வொரு க்ரூ எவ்வளோ மேனேஜ் பண்ண போகிறாங்க, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்களோட ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட்டுக்கு வரவங்களுக்கு டிஸ்பியூட்ஸ் இருக்கும், லாஸ்ட் அண்ட் சோலன் குட்ஸ் இருக்கும், அவங்க ஃபோனை தொலைச்சிருவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இதுக்கு யாராவது கண்டிப்பாக இருக்கணும். சில ஈவெண்ட்ஸில் வந்து இதெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் குழந்தைங்க தொலைஞ்சிருச்சு, ஃபோன் தொலைஞ்சிருச்சு, ஒரு பணம் தொலைஞ்சிருச்சு, வாலெட் தொலைஞ்சிருச்சு அப்படின்றவங்க எல்லாருமே வந்து அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸ் இல்லை அப்படின்னா இட் வில் கிரியேட் அ வெரி பேட் இம்ப்ரெஷன். ஸோ அது வந்து நீங்கள் ஸ்டேட் நியூஸில் கூட வரும், நேஷனல் நியூஸில் கூட வரும். உங்களோட பிராண்ட் நேம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப பிராண்ட் நேம் இப்படிலாம் கெடுத்துக்காதீங்க. அதுக்கு இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட்டை முடிச்சு எல்லாரும் போகிறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு நடுவில் வந்து மேபி அவங்களுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் போகிறப்ப தே ஷுட் கோ வித் அ வெரி ஹாப்பி, ஒரு நல்ல மெமரிஸ், ஒரு நல்ல ஒரு பழசெல்லாம் மறக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மறக்கிற அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அனுப்பணும். அதுக்கு எப்போவுமே ஹேவ் ஒரு கடைசி
அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து கடைசியாக வந்து ஒரு நல்ல பேசுகிறவங்கள வச்சிருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு நல்ல சாங் ஏதாவது வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அவங்கள ஹாப்பியாக பண்ணுறதுக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து நம்மளை மன்னிச்சுட்டு போகிறதுக்கு வந்து ஒரு விஷயமா ஒன்று பிளான் பண்ணிக்கணும். அண்ட் அகெயின் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இது இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தமாரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ப்ராப்ளி இன் ஃபியூச்சர் வந்து நம்ம ஒன்று பண்ணுறப்ப வந்து இந்தமாரி இஷ்யூஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இதை சும்மா வந்து குறை சொல்கிறது, இது சும்மா ஷேர் பண்ணுறதை விட்டுட்டு இதில் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு இதேமாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணுறதுலாம் ஒரு எக்ஸ்பென்சிவான யாரோ ஒருத்தங்களோட மிஸ்டேக். அதை நம்ம வந்து சும்மா அவங்களை குறை சொல்கிறதுனால திட்டுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. அது ஆனால் படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து MBA இன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படித்த மாதிரி. ஸோ அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, அந்த தப்பை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் ஆக்சுவலி பண்ணேன். அதோட ரிசல்ட் தான் அந்த வீடியோ. இன்னும் கொஞ்சம் விஷயம் நான் எழுதி வச்சிருக்கேன், which maybe I'll use it in my event in future. Okay, we'll catch up again in another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். Cheers.